ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாஞ்சல் கரி லீவ்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரோட்டீன் ரிச் பன்னீர் சீஸ் ரோல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு கொத்து கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. இது கூடவே 200 கிராம் பன்னீர், 1 டீஸ்பூன் ஒரிகனோ சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 50 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுக்கணும். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. அந்த சிக்கனில் இருக்க தண்ணி, பன்னீரில் இருக்க தண்ணியே போதும். எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி அதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பன்னீரை நீளமான ஓவல் ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. இப்போ இது நீளத்துக்கு நம்ம வந்து மொசரல்லா சீஸ் வைக்கணும். மொசரல்லா சீஸை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு பீஸ் எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு இதை வந்து அப்படியே மூடி ரோல் மாதிரி பிடிச்சிக்கணும். இதை வந்து நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் போட்டுட்டு அதை பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கணும். கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எப்போ தேவையோ அப்போ கூட பொரிச்சுக்கலாம். நம்ம வந்து இமீடியட்டாக பொரிக்கிறதா இருந்தால் பக்கத்துலேயே ஒரு எண்ணெயை சூடாக்க போடுங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டுக்கு வரட்டும். தீயையும் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அதில் இந்த நம்ம ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சதுக்குள்ள மொசரல்லா சீஸை வச்சு ரோல் மாதிரி பிடிச்சிக்கணும். அதை முட்டையில் போட்டு டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். தீயும் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய பன்னீர் சிக்கன் எல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சி செஞ்சுருக்கோம். அதனால மிதமான தீயில நிதானமாக வேக விட்டு எடுங்க. அப்போ உள்ளே இருக்கிறதும் குக் ஆகிடும். அப்போதான் உள்ளே இருக்க சீஸும் மெல்ட் ஆகி நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துட வேண்டியதான். இதை நம்ம மயோனீஸ் இல்லை சாஸ் எது கூட வேணாலும் பரிமாறலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ், இஃப்தார் ஸ்நாக்ஸுக்கெலாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.